பிரைம் இந்தியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்தியாளர் கேஎம்டி. நம்ம அரசியல்வாதிகள், பல கட்சியினர்கள் இந்த மாதிரி இலவசம் கொடுத்துட்டு வராங்க. அது சம்மந்தமாக நம்ம செய்தியாளர் ஆர்பிஆர் வந்திருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி அண்டா குண்டா அப்புறம் அந்த சட்டைகள் அப்புறம் அந்த பாத்திரம் அது இதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க இலவசம் சொல்லி. அது எதுக்கு? அப்புறம் பணம் அந்த ஒரு ஆள் 2000 கொடுக்குறேன்றாங்க, சில பேர் 10,000 கொடுப்பேன்றாங்க. அதெல்லாம் எதுக்காக இலவசம் கொடுக்குறாங்க? அதை பற்றி விளக்க வந்திருக்காரு நம்ம ஆர்பிஆர் செய்தியாளர் அவர்கள். அவர்கிட்ட முழு விவரங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உங்களை. ஆமாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. ரைட், ஓகே. சரி, இந்த மாதிரி இலவசம் சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசில் என்ன தோணுது? ஃபஸ்ட்டில் இலவசம் கொடுக்குற ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான். அதுவும் இந்தியாவில் அதிகமாக இலவசத்தை விரும்புகிறதும் இலவசத்தை அரசியல்வாதிகள் கொடுக்குறதும் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. எதுக்காக ஏன் இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னா, பொதுவான ஒரு கருத்து, என்னுடைய கருத்து, இலவசம் ஏழ்மையை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த இலவசம் கொடுக்குறாங்க. ஏன்னா இலவசம் கொடுக்கறனால நம்ம நாடு வளர்ந்துருக்கா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறி தான். நம்ம நாடு வளரல, நம்ம ஏழையாகவே இருக்கிறோம், ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்கிற காட்டுறதுக்கு தான் இந்த இலவசம் கொடுக்குறாங்க. இலவசம்ங்கிறது நம்முடைய இனத்திற்கே ஒரு இழிவான செயல். இலவசம் ஏன் கொடுக்கணும்? அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, அது மக்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல. இலவசம் கொடுக்குறவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. கொடுத்தாலும் போய் நிற்கிறாங்க. ஒரு 4 மணி நேரம் அந்த 1000 ரூபாய் நிற்கிறாங்கல்ல. ஆமாம், அதுதான். அது இப்போ என்னன்னா, அரசியல்வாதிகளுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ 70% தமிழ்நாட்டில் ஏழ்மையானவர்கள் இருக்கிறாங்க. 20% தான் இடைத்தட்டு மக்கள் இருக்காங்க. அப்புறம் 10% ஓரளவுக்கு பணம் உள்ளவங்க, வசதி உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் அந்த 70% ஓட்டு தான் இவங்களுக்குள்ள அதிகாரத்தையும் ஆட்சியையும் நிர்ணயிக்கிறது. இந்த அதிகாரம் ஆட்சியையும் நிர்ணயிக்கிறது 70%. அந்த 70% மக்கள் ஏழ்மையில் இருக்கிறனால அவங்களுக்கு தேவையான இந்த இலவசத்தை, அவங்களுக்கு என்னென்ன இப்போ தேவைப்படுதோ, இப்போ வேட்டி, சேலை, அது மாதிரி குக்கர், ப்ரெஷர் குக்கர், பிளாஸ்டிக் டப்பா, பாட்டில்ஸ், ஒன்றுமே ஒரு 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா பயன்பாடு உள்ள பொருளை தான் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறவோ, வாழ்க்கை தரத்தை உயர்த்தவோ முடியாது. ஆனால் அந்தந்த நேரத்தில் இந்த இலவசத்தை கொடுத்து சின்ன மீனை போட்டு பெரிய திமிக்குளத்தை பிடிக்கிற மாதிரி தான் இலவசங்களை கொடுத்து அவங்களுடைய ஓட்டை வாங்குறாங்க. அது ஏழ்மையானவர்கள் 70% இருக்கிறனால தான் அந்த 70% தான் அவங்களுடைய அதிகாரத்தை நிர்ணயிக்குது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இலவசம் நடுத்தர மக்கள், அதாவது கஷ்டப்படுறவங்க மட்டும் தான் போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அது எல்லாருக்குமே போய் சேருது. அதிகமாகவே ஏழைகளுக்கு அது போய் சேருதானா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமானவங்க, தங்களுக்கு யார் தேவைப்படுவாங்க, அவங்க உறவினர்கள், நண்பர்கள், அவங்களுக்கு தான் இது போய் சேருது. அப்போ இருக்கிறவனுக்கு தான் இலவசம் போய் அதிகமாக சேருது, இல்லாதவனுக்கு கம்மியாக தான் போய் சேருது. ஆனால் அரசியல்வாதிகள் வெளியில் சொல்கிறது, ஏழை இப்போ 100 பேருக்கு இலவசம் கொடுத்துட்டு 1,00,000 பேருக்கு நாங்கள் இலவசம் கொடுத்தோம்னு சொல்லி ஒரு நியூஸ் எடுத்து போட்டுறாங்க. இதை மக்கள் நம்புகிறாங்க. ஆமாம், இன்னைக்கு ஏன்னா மீடியான்னு சொன்னால் ரொம்ப முதல் இடத்துல மீடியா தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மீடியாவை தான் பார்க்குறோம், செய்தி இதை தான் பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா மீடியா தான். ஸோ மீடியாவில் பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக தான் சொல்லுவாங்கன்னு நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் மீடியாவில் 100% உண்மை சொல்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஆமாம், ஏன்னா ஒன்று உருவகப்படுத்தி இல்லாததை இருக்கிறதாவும் இல்லாததாகவும் சொல்கிறதுக்கு மீடியா முதலிடம் வகிக்குது. அதை தான் மக்கள் நம்புகிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ 5,000 ரூபா நம்ம ஒரு ஆட்சியில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அப்போ கூட நடுத்தர மக்கள், ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆட்டோக்காரர், அவருக்கு அந்த பணம் போகவே இல்லை. நல்லா காரு பங்களான்னு செட்டில் ஆனவங்களுக்கு 5,000 ரூபா கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன், இல்லை ஏழைங்களுக்கு இலவசம் போய் சேர்றது இல்லை. போய் சேருதுன்னா மைனாரிட்டியாக கம்மியாக தான் போய் சேருது. இது அவங்க கட்சி சார்ந்தவங்க, அவங்களுக்குள்ள சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள், கட்சிக்காரங்க, அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு யார் அதிகமாக பயன்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இது போய் மறைமுகமாக சேருது. ஆனால் நேரடியாக கொடுக்கறத கம்மியான கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்குறாங்க. இது பல பேருக்கும் போய் சேர்றது கிடையாது. நீங்கள் இலவசம் வாங்கினீங்களா இல்லையா? நான் வாங்குறது. ஏன் வாங்குறது? நான் எப்பவுமே இலவசம் வாங்குறது கிடையாது. ஏன்னு சொன்னால் எல்லா பேரும் தான் கொடுக்குறாங்க. ஆமாம், இலவசம் நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இல்லை, ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தடவை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த இது கொடுத்தாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரொம்ப கொடுத்துருக்காங்க. அதில் ஃபேன்
ஃபேன் கொடுத்தாங்க, டேபிள் ஃபேன் கொடுத்தாங்க. ஆமா, அப்ப மிக்ஸி கொடுத்தாங்க. இதை மட்டும் தான் லாஸ்டா நான் ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே எனக்கு மிக்ஸி இருக்கு, ஃபேன் இருக்கு, வீட்டுல தேவையான வசதி ஓரளவுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. இருக்கிற எனக்கு எதுக்கு அது தேவை, இல்லாத ஒருத்தருக்கு போய் சேரட்டுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துல அது என்னுடைய எண்ணம். பொருள் சொல்றீங்க, இப்ப 5000 தானே கொடுத்தாங்க, பணம் வாங்கிக்க வேண்டியது. நீங்க பணம் வாங்கல, நான் பணமும் வாங்கல, அப்படி எனக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னா அரசு இப்ப வந்து இலவசம் கொடுக்குறாங்கன்னா அவங்க சொந்த காசுலையோ அவங்க சொத்துல இருந்தோ அவங்க வந்து அதிகாரம் இது ஆட்சி பண்ணி அதுல கிடைக்கிற வருமானத்துல இருந்தோ இலவசம் கொடுக்கறது கிடையாது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து பல லட்சம் கோடி அரசாங்கம் கடன் வச்சிருக்கு. இன்னைக்கு உலக வங்கியில கடன் வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு முதல் இலவசம் தான் அதுக்கு காரணம். என்னன்னு சொன்னா, போன வருஷம் பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க. 400 கோடி கடன் வாங்கி ஏன் பொங்கல் பரிசு கொடுக்கணும்? அது என்ன கொடுக்குறாங்க? 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ஒரு கிலோ அரிசி கொடுத்தாங்க, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் அந்த பாதாம் அது இது கொடுத்தாங்க. இதெல்லாம் மக்கள் பத்துமா? அததான் நான் சொல்றேன். இப்ப நம்மனா மொத்தம் நம்ம ஒரே ஒரு ஆளை தான் பாக்குறோம். ஒருத்தருக்கு இந்த இலவசம் போய் சேருது, புரியுதுங்களா? அப்ப ஒரு ஏழைக்கு இல்லாதவனுக்கு இந்த இலவசம் போய் சேருது, அவன் ஒரு நாள் மகிழ்ச்சியா இருப்பான் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இது நாடு பொதுவான ஒரு பிரச்சனையா எடுத்து பார்க்கும்போது எல்லாருக்கும் கொடுத்த இலவசம் 400 கோடி கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, வருத்தம் என்னன்னு சொன்னா, இந்த 1000 ரூபாய் கொடுத்து இந்த 400 கோடி கடன் வாங்கி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கடனை திருப்பி அடைக்கிறது நம்ம தான். எப்படி? ஏழைங்க தான் அடைக்கிறோம். நம்ம வரிப்பணத்துல தான் அந்த கடன் போகுது, புரியுதுங்களா? இப்ப 100 ரூபாய் பொருளை வந்து நம்ம உழைச்சு சம்பாதிச்சு அந்த 100 ரூபாயில நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா அதோட அது முடிஞ்சு போயிருது. ஏன்னா அது நம்ம உழைச்ச காசு. ஆனா இவங்க 400 கோடி கடன் வாங்கி அந்த இலவசத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த 400 கோடியை நம்ம கட்டுறோம், முடியல. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை தலையிலையும் 1 லட்ச ரூபா சம்திங் வந்து கடன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பிறக்கிற இப்போ வந்து உலக வங்கி சொல்லுது, புரியுதா? பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க தலையில 3,20,000 ரூபாய் கடன் இருக்கு. இப்போ பிறக்கிற குழந்தை கூட ஒரு கடனாளியா பிறக்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்து இலவசம் கொடுக்கவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இலவசம் இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். கேரளால இலவசமே கிடையாது, யாரும் வாங்குறது கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா அங்க எல்லா பேரும் வெல் செட்டில்டு இருக்காங்க. வெல் செட்டில்னு சொல்ல வரல, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு வேலை கொடு, நாங்க எல்லாமே வாங்கிக்கிறோம், எங்களுக்கு தொழில் கொடு, எங்க வருமானத்துல நாங்க வாங்கிக்கிறோம், இலவசத்தை கொடுத்து எங்களை வந்து நீ அசிங்கப்படுத்தாத, எங்களை கீழ்த்தரமா நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க. தன்மானங்கிற ஒண்ணு அவங்கள அதை மறைக்குது. அது மட்டும் இல்லாம 5 வருஷம் வந்து திமுக வந்து தமிழ்நாடை இப்ப ஆண்டிருக்காங்க இல்லைங்களா? 5 வருஷத்துல பல லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி தான் தமிழ்நாடை கடன்கார மாநிலமாக மாத்திட்டாங்கன்னு சொல்லி இப்ப இருக்கிற அதே எதிர்க்கட்சி வந்து பல பிரச்சனைகள் பண்ணாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க, பல பிரச்சாரங்கள் பண்ணாங்க, புரியுதுங்களா? அது ஒரு விழிப்புணர்வாகவே கொண்டு வந்தாங்க. கடன்காரனாக மாற்றிட்டாங்க, எல்லாரும் இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஒரு கடன்காரனாக பிறக்குதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு விமர்சனம் வச்சாங்க, குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆமா, இப்ப தேர்தல் வந்த உடனே இவங்க அதே எதிர்க்கட்சி அதே வாய் தான் சொல்லுது, நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அவங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா நான் வந்தேன்னா 10000 ரூபாய் கொடுப்பேன், புரியுதா? இப்ப அவங்க பண்றதால இவங்க பண்ணுவாங்க. ஆமா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நான் வந்தா 2500 ரூபாய் தருவேன், 2000 ரூபாய் தருவேன், புரியுதுங்களா? வேலை இல்லாதவங்களுக்கு நான் வேலை போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லி இப்ப அதே எதிர்க்கட்சி தான் சொல்றாங்க. அப்ப அவங்க மட்டும் வந்து வாங்கினது கடன் வாங்கி செஞ்சிருக்காங்க, இலவசம் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு கடன்காரனா மாத்திட்டாங்களா? அப்ப நீங்க வந்து வந்தீங்கன்னா பாலும் தேனும் வருமா? நீங்க கடன் வாங்காம எப்படி நீங்க வந்து இலவசம் கொடுக்க முடியும்? இன்னைக்கு வந்து ஒரு அரசுங்கிறது திவாலாகிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு பல லட்சம் கோடி வாங்கின திமுக அரசு திவாலா போச்சு, அரசு இது கடன்கார நாடாயிருச்சுன்னு சொல்றீங்க. நாளைக்கு அதை விட டபுள் மடங்கு கொடுக்குறேன்னு சொல்ற நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்க அரசு மட்டும் திவால் ஆகாதா, கடன்காரன் ஆகாதா? சொல்லுங்க. அப்ப நீங்க எப்படி கொடுப்பீங்க? உங்க சொத்துல கொடுக்க போறீங்களா, இல்ல உங்க வருமானத்துல கொடுக்க போறீங்களா? அது எதுவும் நடக்க போறது கிடையாது. நீங்க டபுள் மடங்கு கடன் வாங்குவீங்க, அவ்வளவுதான். இப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சி பத்தி பேசிட்டோம். இப்ப புதுசா வந்து டிவிகே வந்திருக்கு, அதை பத்தி பேசாம ஓட முடியாதுல்ல நம்ம. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவிகே விஜய் வந்து முதலமைச்சரா வந்துருவாருன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. வந்துருவாரா உண்மையிலேயே? ஜனநாயக நாட்டுல எந்த ஒரு குடிமகனும் இல்லாம எல்லா பேரும் பொண்ணுங்கெல்லாம் வந்து நான் தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருக்கிறேன், ஏன் பொண்டாடியா கூட இருக்கிறேன் சில பேர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் வந்து அவங்க முதலமைச்சரா ஆயிட்டாங்கன்னா அப்புறம் பொண்ணுங்க நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பொண்டாடியா மாறிடுவாங்களா? தெரியாம கேக்குறேன். இல்ல, ஜனநாயக நாட்டுல எந்த சில பொண்ணுங்க சொல்றாங்க, கல்யாணம் பொண்ணுங்க குழந்தைகளும் இருக்கு, அந்த பொண்ணு வந்து சொல்லுது
இந்த வந்து எனக்கு வந்து என் மாமாவோட விஜய் மாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நம்ம எந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம். அப்போ வந்து அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டாருன்னா இது வந்து அரசியலாக இருக்காது, இது வந்து சினிமா அரசியலாக மாறிடும். அதுதான் உண்மை. நீங்க சொன்னதான் உண்மை. நீங்க சினிமா அரசியல்னு சொன்னது 100%. அதுலயே எல்லாமே அடங்கி போச்சு. ஆமா. ரெண்டாவது ஒண்ணு என்னன்னா டான்ஸ் நல்லா ஆடுவாங்க, குத்தாட்டம் தான், டம்மு டும்மு. ஆமா, எல்லா வேலையும் நடக்கும். இப்ப வந்து சினிமாங்கிறது ஒரு மாயை. திரை ஒரு என்டர்டைன்மெண்ட், அது ஒரு மாயை தான். ஏன்னு சொன்னா ஒரு கேமராக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள திறமையை காட்டுறாங்க, நடிக்கிறாங்க, அதை ஒரு படமா எடுத்து காட்டுறாங்க. ஆனா திரையில அவங்க நடிக்கும் போத பாக்குற இது திரையில இருக்காது. அது ஒரு மாயை தான். அது எல்லாமே ஆல்டர்னேட் பண்ணி ஏதோ உள்ள நுழைச்சி இது பண்ணி சிஸ்டம் எல்லாம் வந்து மியூசிக் எல்லாம் போட்டு வரும்போது அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நமக்கு விறுவிறுப்பா இருக்கும். அது வந்து உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு அது இது ஒத்து வராது. அது வேற, இது வேற. புரியுதுங்களா? ரெண்டாவது, இப்போ வந்து இந்தியா ஜனநாயகத்தில் வந்து எந்த ஒரு குடிமகனும் அவன் வந்து அரசியலுக்கு வரலாம், அரசியலில் நிற்கலாம், தேர்தலில் நிற்கலாம், முதலமைச்சர் ஆகலாம், எந்த பதவியும் வாங்கலாம், எடுக்கலாங்கிற பதவியில இருக்கிறாங்கிற ஒரு இது நம்ம அவருக்கும் அவர் நடத்துற மாநாடு எல்லாத்துலயும் வந்து கூட்டங்கள் கூட்டிட்டு தானே போகுது தவிர, அதாவது அதுவும் வந்து 41 பேர் சாவு, அப்புறம் 5 பேர் சாவு, நிறைய சாவுகள் நடந்து அது நடந்தும் மாநாட்டுல கூட்டங்கள் அதிகமா தானே போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிகளும் ஒரு பயம் இருக்கே. கண்டிப்பா பயம் இருக்கு. அவங்க திகில்ல தான் இருக்கிறாங்க. அது வந்து உண்மைதான், 100% உண்மை. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, எம்ஜிஆர் வந்து இதே மாதிரி சினிமாவில் நடிக்கும் போது ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு வந்து ஒரு பதவியில் வரணும், மக்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது ஒரு அரசியலில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் இருந்தால் தான் அவங்களுக்கு செய்ய முடியுங்கிற ஒரு ஆழமான ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தனால ஆரம்பத்திலிருந்தே அவன் வந்து மக்களை அந்த பாட்டு மூலமாகவும், தத்துவ பாடல்கள் மூலமாகவும், அந்த நடிக்கிற மூலமாகவும், பெண்களை அரவணைக்கிற மூலமாகவும், அக்கா தங்கச்சி அம்மாங்கிற அந்த சென்டிமெண்ட், புரியுதுங்களா? அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வந்து எல்லா படத்துலையும் உள்ள நுழைச்சு மக்களை வந்து கவர் பண்ணி அப்படிதான் வந்து கடைசியில வந்து மக்கள் வந்து அவன் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதை வச்சுதான் அவர் அரசியல்ல நின்னாரு, அது தேர்தலில் நின்னாரு, அவர் வெற்றி பெற்றார். சொல்றது கேளுங்க, அது ஆரம்பத்துல வந்து அவர் நின்ன உடனே அவர் வின் பண்ணல. அத வந்து டிஎம்கேல போய் சேர்ந்தாரு, கொஞ்சம் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கசமுசா அவருக்கும் கருணாநிதிக்கும் வந்தனால அது ஒரு சின்ன விஷயத்துல வெளியில வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சார். புரியுதுங்களா? ஆனா அதே ஒரு பாப்புலாரிட்டி இன்னைக்கு விஜய்க்கு இருக்குன்னு நான் சொல்றதுன்னு இல்லை, பல பத்திரிகையாளர்கள் பலரும் சொல்றாங்க, பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஆனா அது ஒரு வகையில உண்மை. ஏன்னு சொன்னா விஜய்க்கும் அந்த நோக்கம் ஆரம்ப படத்துல இருந்து இருந்திருக்கு. அதனாலதான் விஜய் படத்துல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் எந்த ஒரு காட்சியும் எடுப்பாரு. அது சினிமால இருந்துச்சு, வந்து அவங்க வைஃபை வந்து அது பெர்சனல் விஷயம். அது ஆனா வரும், இதுல வெளிய வந்துருச்சு. அது பெர்சனல் 10 சவுத்துக்கு அந்த 10க்கு 10 உள்ள இருக்க வரைக்கும் அது பெர்சனல் விஷயம். அது வந்து வெளிய வந்துருச்சு, உலகத்துல வெளியில வந்துருச்சு. ஆனா பெர்சனல் விஷயமும் ஒருவருடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும். அது ரொம்ப ஃபுல்லா பாதிக்கும்னு சொல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அது பிரச்சனையே இல்ல. அது அவங்க அப்படித்தான் சொல்லணும், அப்படித்தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்படி சொல்லலைன்னா வந்து இவங்களுக்கு மக்கள் எடுத்து அந்த இது எதிர்பார்ப்பு போயிடும், குறைஞ்சிரும். இவங்க இது இல்ல, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா என் மேல தப்பு இல்ல, அவங்க மேலதான் தப்புங்கிற மாதிரி இவர் எடுத்துட்டு போனாதான் மக்கள் வந்து பாருங்க, அவன் அந்த அம்மா மேலதான் தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்கன்னா, இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரை கழட்டி விட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதனால இவர் அந்த விஷயத்த சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? தன் மேல தப்பு இல்லாத மாதிரி சொல்றாரு. ஆனா விஜய்க்கு உண்மையிலேயே வந்து அவருடைய ரசிகர்கள் கூட்டங்கிறது ஒரு 65% கன்ஃபார்மா எல்லா கட்சியை விட அவருக்கு இருக்கு. இல்லன்னு நான் சொல்ல வரேன். ஓட்டு உழுகுன்றீங்களா? அது வந்து ஓட்டு இல்லாதவங்களும் இருக்காங்க. இதுல 3 கேட்டகரி இருக்காங்க. ஒண்ணு ஓட்டு இல்லாதவங்க இருக்காங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க ஒரு டீம். ஒரு குரூப் எப்படின்னு சொன்னா பெண்கள் இருக்காங்க, பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. மூணாவது வந்து மற்ற கட்சியில இருக்கிறவங்களையும் அவருடைய ரசிகர்களா இருக்கிறாங்க. இது இங்க பாதிப்பு இருக்கு, இல்லன்னு நான் சொல்ல வரல. கல்யாணம் ஆன பெண்கள் வந்து எப்படியாச்சும் அவங்க புருஷன்ட்ட வந்து ஹஸ்பண்ட்ஸ்ல வந்து சண்டை போட்டு கண்டிப்பா டிவிக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா வந்து வைஃப் சொன்னதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டால எதுவும் பண்ண முடியாது. ஆமா, கண்டிப்பா. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க அங்க வந்து டிஎம்கே தான், அவங்க வாழ்க்கை போல டிஎம்கே தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த டிஎம்கே அப்பா வந்து டிஎம்கே, அம்மா வந்து டிஎம்கே, பசங்க 3 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேரும் டிவிக்கே. அவ்வளவுதான். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஜெனரேஷன் டைம் முடிஞ்சு போச்சு. அவங்க ஏஜ்டு, வயசாயிட்டாங்க, பிள்ளைங்க பேச்சதான் கேட்டாகணும். அந்த சூழ்நிலையில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் கண்டிப்பா இந்த தடவை டிவிக்கு தான் போடணும், எங்களுக்காக நீங்க போட்டாகணும்னு சொல்லும் போது சரி பசங்க சொல்றாங்களேன்னு போடுவாங்க. இப்படி ஓட்டு வரும். ரெண்டாவது பெண்கள்,
பெண்கள் அதிகமாக வந்து நம்ம தமிழ் பண்பாடு இல்லை, பொதுவாகவே வீட்டில் வந்து பெண்கள் சொல்கிறத அந்த ஆண்கள் கேட்பாங்க. ஆமா. அந்த ஒரு குடும்ப தலைவிங்கிற ஒரு அந்தஸ்தில் அவங்க எல்லாருமே கேட்பாங்க. சரிம்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம இல்ல பெண்கள் சரி இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே போட்டாங்க. அது வந்து ரகசியம், அது நம்ம அது ஆனால் அதிகமாக அப்படி ஓட்டு விழுகாது, அங்கேயும் போகாது. சில ஓட்டு சிதறும். ஆனால் கண்டிப்பாக டிவிக்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம். இப்போ டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிஜேபி கூட சேர்ந்துருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சொல்ல முடியாது. இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இப்போ 3 தடவை போயிட்டு வந்துட்டாப்ல, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டார் விஜய். 3 தடவையும் வந்து விமர்சனங்கள் பல மாதிரி எல்லா பத்திரிகையும் எல்லா ஊடகங்களும் என்ன சொல்லுச்சுன்னா, அவர் பிஜேபி வந்து மிரட்டுறாங்க, அவர் அலைன்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது எல்லாம் முறியடிச்சு கிடையாது, நாங்கள் தனியாக தான் நிற்போங்கிற அளவுக்கு அவர் வெளியில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனால் பிஜேபி பற்றி பேசவே பண்ணுறாரு. ஆமாம், அங்கே தான் விஷயம் இருக்குது. ஆனால் முன்னாடி முத கூட்டத்தில் அந்த மாநாட்டில் வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லி அவ்வளவு தெளிவாக அவ்வளவு கோபமா பிஜேபி விமர்சனம் பண்ணார். ஆனா ரெண்டாவது எடப்பாடியும் நம்ம டிஎம்கே விமர்சனம் பண்ணார். அவங்க பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னு சொன்னார், இவங்க டிஎம்கே வந்து அரசியல் எதிரின்னு சொன்னார். புரியுதுங்களா? 2 எதிரின்னு ரொம்ப தெளிவா சொன்னார். ஆனா இது நாளடைவில் வர 2வது மாநாடு 3வது கூட்டங்கள் வரும்போது பிஜேபியை வந்து விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரு. அதற்கான சில அழுத்தங்கள் ஆமா, அதுக்கான அழுத்தங்கள் இருக்கு, இல்லன்னு எல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கான அழுத்தங்கள் இருக்கு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டிஎம்கேவை தான் இப்ப வந்து அவரு டார்கெட் பண்றாரு, பண்ணிட்டாரு. தீய சக்தின்னு சொல்ற அளவுக்கு எடுத்துட்டு போய், ஏன்னா 50 வருஷம் வந்து 5-6 முறை ஆண்டிருக்காங்க. புரியுதுங்களா? அவர் வந்து அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே அவர் வந்து திராவிட கட்சி இங்கே இருக்குது. புரியுதுங்களா? அது டிஎம்கே, அதுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து அவங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கலைஞர்லாம் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து, அதெல்லாம் சும்மா கிடையாது. அது மாதிரி டிஎம்கே வந்து ரத்தத்தில் ஊறி போன ஒருத்தன் கண்டிப்பாக 100% வேற கட்சிக்கு மாற்றி போட மாட்டாங்க. புரியுதுங்களா? மற்ற கட்சிங்க மாற்றி போட்டாலும் கூட டிஎம்கேல இருக்கிறவன் கண்டிப்பா வேற கட்சி போட மாட்டான். இப்போ டிஎம்கே ஆட்சி வந்து 5 வருஷமா இருக்குல்ல, இது வந்து நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கே, ரொம்ப திட்டங்கள் பண்ணி நிறைய திட்டங்கள், அதெல்லாம் நம்ம வந்து மகளிருக்காக வந்து செஞ்சது. இப்போ நிறைய இடத்துல மெட்ரோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய விஷயங்கள் நடந்து. மகளிருக்கான அவங்க திட்டங்களை கிட்டத்தட்ட 50-60 திட்டங்கள், அருமையான திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. மகளிருக்கு கொடுத்துருக்காங்க, ஆண்கள் கொடுத்துருக்காங்க, வீட்டு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, சொன்னோம்னா அதை அடிக்கிட்டே போகலாம். இதுல என்ன ஒரு விஷயம்னு சொன்னா, அவங்க மேல குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு போதைப் பொருள் அதிகமா, பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் இதெல்லாம் வந்து டிஎம்கே பீரியட்ல அதிகரிச்சிருக்கு, அதிகமாயிருச்சு. ஏன் மற்ற ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தது இல்லையா? எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கும் போது அந்த சாத்தான்குளத்துல அப்பாவையும் பையனையும் அந்த லாக்அப்ல போட்டு அடிச்சா கொண்டாங்க. புரியுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஜெயலலிதா பீரியட்ல அந்த 3-4 பெண்கள், கல்லூரி பெண்களை பஸ்ல எரிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, நடக்கலாம். ஆமா, இந்த பொள்ளாச்சி பாலியல் கொள்ளை தெரியுமா? வன்கொடுமை. அவன் 200-210 பொண்ணுங்களை வந்து அவன் நாசம் பண்ணான், வாழ்க்கையவே சீரழிச்சிட்டான். ஆனா அதை அப்படி போட்டு மறைச்சிட்டாங்க. எல்லாம் அதிமுகவில் இருக்கிறவங்க, கட்சிக்காரங்க, பொறுப்புல இருக்கிறவங்க, பிள்ளைங்க. நடக்கலைன்னெல்லாம் சொல்ல முடியாது. யாரு ஆண்டாலும் அங்க பாலியல் வன்கொடுமை நடக்கும். ரெண்டாவது வந்து கொலைகள் நடக்கும், போதைப் பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இதை தடுக்கிறது வந்து நம்ம காவல்துறை தான் தடுக்கணும்னா காவல்துறையினரே வந்து முன்கூட்டியே வந்து போய் யாரும் தடுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. புரியுதுங்களா? ஆனா ஒண்ணு கிடைக்கும் போதோ ஒரு விஷயம் நம்ம தெரியும் போது மட்டும்தான் அவங்க போய் தடுக்கிறதுக்கும் அதுக்கு முயற்சிகள் செய்ய முடியும். அதுக்குள்ள அது நடந்துருச்சுன்னு சொன்னா அது இனி நடக்காம இருக்கிறதுக்கு தான் அரசியல் காவல்துறைகள் வந்து முயற்சி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக இப்ப எடுத்துக்காட்டு நான் சொல்றேன்னா, ஒரு பொண்ணு, ஒரு குழந்தைய வந்து ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டானா அதுக்கு ஸ்டாலினோ மற்ற அரசோ அந்த அரசியல்வாதிகளோ எல்லாமே பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்க கடமையை செய்யறாங்க. காவல்துறை போறாங்க, விசாரிக்கிறாங்க, கைது பண்றாங்க, கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க, சிறைச்சாலை போட்டுறாங்க. ஆனா இதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது யாரு? இது நீதித்துறை. நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும். ஆனா ஜட்ஜே வந்து ஒரு விஷயங்கள் அதுதான் நீதித்துறை தான் கொடுக்கணும். நீதித்துறை தான் இதுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். ஒரு முதலமைச்சரோ காவல்துறையோ இது பண்ணி அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது, மர்டர் பண்ண முடியாது. அப்படின்னா லாக்அப் டெத்துன்னு சொல்லிடுவாங்க. என்கவுண்டர்ல போட்டாலும் பிரச்சனை, 1008 பிரச்சனைகள் இருக்கு. புரியுதுங்களா? அதனால நீதித்துறை தான் அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நீங்க கடினமான தண்டனைகள், சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். சட்ட திருத்தங்கள் நீங்க தான் கொண்டு வரதே கிடையாது.
சட்டத்திருத்தம் இப்போ வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை குழந்தையை கொண்டுட்டான்னு சொன்னால் 15 நாள் ரிமாண்டிங் வைங்க. ரிமாண்டிங் வச்சுட்டு ஒரு மாதம். இல்லைங்கய்யா, இப்போ ஆயுள் தண்டனை கைதியே வந்து இப்போ வந்து ஜாமீன் போட்டு மனு போட்டு வெளியே வந்துடுறான். அதுதான் சொல்கிறேன். நம்ம ஆயுள் தண்டனை வந்து என்ன, கடைசி வரைக்கும் அவன் உள்ளதான் இருக்கணும். சட்ட திருத்தத்தில் லூப் கோல்ஸ் அதிகமாக இருக்கு, ஓட்டைகள் அதிகம். புரியுதுங்களா? தண்டனை கொடுக்கறத விட வெளியில் தப்பிக்கிறதுக்கான ஓட்டைகள் லூப் கோல்ஸ் அதிகம். அந்த லூப் கோல்ஸை பார்த்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கேஸை ஃபைல் பண்ணி வெளில வந்துடுவாங்க. புரியுது? பெயில் வாங்கி வந்துடுவாங்க. இது ஜனநாயக நாடுன்னு சொல்கிறதுனால அது நடக்குது. இதே ஏதோ ஒரு இஸ்லாமிய கண்ட்ரிகளோ மற்ற கண்ட்ரில நடக்காது. அப்பப்போ முடிச்சிருவாங்க. ஆமாம், அப்பப்போ முடிச்சிருவாங்க. அது மாதிரி கடினமான தண்டனைகள் வரணும். அதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மரண தண்டனை கொடுக்கணும். மக்கள் முன்னாடியே நிப்பாட்டி. இப்போ சவுதியில் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணால் கழுத்தை வெட்டிடுறாங்க, தூக்கில் போடுறாங்க. ஒரு கண்ட்ரியில் ஷூட் பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரியில் கல்லெறிஞ்சு கொள்ள சொல்கிறாங்க. மக்கள் பொதுமக்கள்கிட்டயே ஒப்படைச்சிடுறாங்க, நீங்கள் எப்படின்னா தண்டனை கொடுங்கன்னு சொல்லி. இது மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை வந்து கடினமாக கொடுத்து ஒரு 2 பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. என்னடா நமக்கு இது மாதிரி தண்டனை கொடுத்தா என்ன பண்ணுறது? அது மாதிரி எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒரு பொண்ணை வந்து 2 பேருக்கு எடுத்துட்டாங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டுட்டாங்க. 17 வயசு பொண்ணை. அந்த 2 பேர், அந்த ராஜா, அங்கே வந்து அந்த ராஜா ஆட்சி தான் இருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்களையும் கூப்பிடுறாங்க, பையனுடைய வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு 2 பக்கம் உட்காந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இது உண்மையானு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவரே ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து, ராஜா அவரே கத்தி எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன நைஃப் எடுத்துட்டு வந்து 2 பேருக்குள்ள ஆணுறுப்ப அந்த இடத்துலயே வெட்டுறாரு. அந்த இடத்துலயே 2 பேருக்குள்ளதையும் வெட்டி 2 பேரும் செத்துட்டாங்க. அதுதான் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்ப யாரு செய்வா? இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா யாரு செய்வா? ஒருத்தனை செய்யட்டுமே, ஒருத்தனுக்கு இந்த தண்டனை கொடுக்கட்டும். அவ்வளவுதான். எவனுமே நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவளை கொடுமைப்படுத்தி அவளை கொண்டுட்டான், உயிரை போயிடுச்சு. அவனை வந்து நீ சிறைச்சாலையில் போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை வளர்த்து திருப்பி அவன் வந்து திருந்தி அவன் வெளியில வந்து என்ன செய்ய போறான்? மறுபடியும் அதே தான் செய்வான். அதுக்கு அவன் திருந்த வேண்டாம், அவன் வாழ தகுதி இல்லாதவன். அவனுக்கு அதே மரண தண்டனை கொடுங்கிற. இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் செய்ய மாட்டோம்னா வேலையே பயிர மேயுது, அதனால செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? யார் தண்டனை கொடுக்கணுமோ, யார் தண்டனை கொடுக்கறதுக்குரிய உரிமை இருக்குதோ அவங்களே அந்த வேலையை பார்க்கும் போது அவங்க தண்டனை தண்டனை பத்தி யோசிப்பாங்க. எதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொண்டு வந்துட்டா நம்ம எப்படி பண்றது? தப்பு. சூப்பர் ஐயா, நல்லா சூப்பரா அருமையா சொன்னீங்க. மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். KMT செய்தியாளர் சந்திப்போம். வாழ்த்துக்கள். RVR சார். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.